வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு முள்ளங்கி பச்சடி பண்ண போறோம். முள்ளங்கியை வச்சு சாம்பார், கூட்டு, பொரியல்லாம் பண்ணுவோம். இந்த பச்சடி வித்தியாசமான சுவையில ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிலர் முள்ளங்கினாலே பிடிக்காதும்பாங்க. இந்த மாதிரி பச்சடி செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த முள்ளங்கி பச்சடியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ முள்ளங்கியை வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த முள்ளங்கியை இந்த சைடும் கட் பண்ணிட்டு மேல் தோலை லைட்டா சீவிக்கலாம். மூணு முள்ளங்கியோட தோலையும் சீவியாச்சு. இப்போ இதை ரவுண்ட் பீசஸா கட் பண்ணிக்கலாம். ரொம்பவும் திக்காவும் இல்லாம ரொம்பவும் மெல்லிசாவும் இல்லாம ஓரளவு திக்னஸ்க்கு கட் பண்ணிட்டோம்னா முள்ளங்கி வதங்குறதுக்கு கரெக்டா இருக்கும். கட் பண்ணியாச்சு. இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு சூடாயிடுச்சு. அதுல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் அதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இந்த பருப்பு ரெண்டும் லைட்டா வறுபட்டதுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி விதை சேர்க்கணும். சேர்த்த பருப்போட கலர் லைட்டா மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை சேர்த்துட்டு கூடவே ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. அடுத்து இதுல 1 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலையை சேர்த்து லைட்டா ஒரு பரட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். அடுத்து இன்னொரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்ச முள்ளங்கியை சேர்த்துட்டு இந்த முள்ளங்கியை ஓரளவு கலர் மாறி வர்ற அளவுக்கு எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். நம்ம சேர்த்த முள்ளங்கி எண்ணெயிலேயே வதங்கி அதனுடைய கலர் லைட்டா மாறி இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 50 கிராம் வெங்காயத்தை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். முள்ளங்கியோட கலர் லைட்டா மாறினதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்தோம்னா இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடும். முள்ளங்கியுமே நல்லா ஃபுல்லா கரெக்டா வதங்கி வந்துடும். இப்ப முள்ளங்கி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். நான் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குறேன். இதுக்கு பதில் பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் முள்ளங்கி ரெண்டுமே நல்லா சாஃப்டா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய இந்த மாதிரி பிச்சு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த புளிய 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா இந்த ஹீட்லயே வதக்கி விட்டுக்கங்க. இந்த மாதிரி புளிய சின்ன சின்ன பீசஸ் ஆக்கி சேர்த்து நம்ம வதக்கிட்டோம்னா நல்லா ஈஸியா அரைபற்றும். புளி சேர்த்து 1 நிமிஷம் வதக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுறலாம். எல்லாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் வறுத்த மிளகாய், பருப்பு எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு லைட்டா 2 சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்ப 2-3 சுத்தி அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்து இது கூட நம்ம 2வது வதக்குன முள்ளங்கி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணிய அளவா சேர்த்து கொஞ்சம் கெட்டியா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியா லேஸ் கொரப்பா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கங்க. பச்சடியை இந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தாளிப்பு போட்டுடலாம். அடுத்து தாளிப்பு போடுறதுக்கு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். இந்த பச்சடிக்கு வதக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு எல்லாமே நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணுங்க, நல்லா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 4 பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கங்க. அடுத்து கறிவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இந்த தாளிப்பு பார்த்தீங்கன்னா இந்த பச்சடிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் வாசனையும் கொடுக்கும். நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு. இதை பச்சடியில சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்ல கமகமன் வாசனையோட சூப்பரான டேஸ்ட்ல முள்ளங்கி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இது சூடான சாதத்துல போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அது தவிர இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்.
நீங்களும் ஒரு தடவை இந்த முள்ளங்கி பச்சடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.